அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் பேச போகிற விடயம் அரசியல் சூழலில் ஒரு முக்கியமான விடயம்தான். கடந்த 2 நாட்களாக முகநூலை திறந்தால் ஐயா வைகோ அவர்களும் அண்ணன் சீமான் அவர்களும் கட்டி பிடிச்சிக்கிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பில் இருக்கிறது தான் பெரிய அளவில் போயிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா திராவிட ஆதரவாளர்களும் ஒரு பக்கம் புகஞ்சிக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் தமிழ் தேசிய ஆதரவாளர்களும் புகஞ்சிக்கிட்டு இருக்காங்க. திராவிட ஆதரவாளர்கள் எப்போதுமே புகஞ்சிக்கிட்டு தான் இருப்பாங்க, அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்க அண்ணன் சீமான் எது செஞ்சாலும் அவங்க புலம்புவாங்க, பிரச்சனையாக அதை பார்ப்பாங்க, அதில் எந்த வகை பிரச்சனையும் இல்லை. இந்த பக்கம் தமிழ் தேசியவாதிகள் பெரிய அளவில் புலம்புறது தான் நமக்கு பெரிய கேள்வியாக இருக்குது. நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டு 15 ஆண்டுகள் ஆயிடுச்சு. தேர்தல் அரசியலுக்குள்ளே கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். 2016லேருந்து 9 ஆண்டுகளாக பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். 2016 தேர்தல் தொடங்கின காலத்தில் அண்ணன் சீமான் ஒரு பெரும் அறிவிப்பை ஒன்று வெளியிட்டார். அது என்னென்னா, எதிர்காலத்தில் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் ஆகிய 4 கட்சிகளை தவிர மற்ற எந்த கட்சியோடும் நம்ம கூட்டணி வச்சுக்கலாம். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கான சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அண்ணனுடைய அடிப்படையான முழக்கமாக இருந்துச்சு. அதை வந்து நம்ம எல்லாரும் ஏற்றுக்கிட்டு தான் இந்த தமிழ் தேசிய களத்துக்குள்ளே அண்ணன் சீமானை தொடர்ந்து ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அண்ணன் அந்த கருத்தை சொல்லும்போது எல்லாருக்குமே தெரியும், அண்ணன் அந்த கருத்தை சொன்னதையும் எல்லாருக்கும் தெரியும். இதுவரை அதை பற்றி பல இடங்களில் அண்ணனும் பேசிக்கிட்டு இருக்காங்க, அதனால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நிலையில் நாம் 2024 எடுத்த வாக்குகள்ங்கிறது 8% வாக்கு எடுத்து நம்ம வந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறிட்டோம் தமிழ்நாட்டில். இதுக்கப்புறம் தான் இந்த காட்சிகளெல்லாம் மாறும், கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். பத்திரிகையாளர்கள் வேட்பாளர்களை அறிவித்த பிறகும் அவங்க கேட்குற கேள்வி, நீங்கள் யாரு கூடயாவது கூட்டணி வைக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த அரசியல் தொடர்ந்து இந்த அரசியல் களத்துக்குள்ளே இருக்கிறதுனால பல கேள்விகள் அவர்களுக்குள்ளே உருவாகும். அது அண்ணன் வந்து ஒரு முறைக்கு 100 முறை விளக்கம் அளிச்சிட்டாங்க. யாரு கூடயும் 2026 கூட்டணி கிடையாது அப்படிங்கிறத அண்ணன் வெளிப்படையாக அறிவிச்சிருக்காங்க. அதை தாண்டி இந்த களம் இப்போது மாறுகிறது. ஐயா வைகோ அவர்கள் மூலம் இந்த களம் கொஞ்சம் மாறுகிறது. நாம் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த சூழலில் நம்மை வைத்து அரசியல் காய்கள் நகர்த்தப்படுகிறது, அது வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்படிங்கிறது தான் இந்த ஐயா வைகோ அண்ணன் சீமான் அவர்களுடைய சந்திப்பு. நாம் எல்லாருக்குமே தெரியும், அந்த நிகழ்வு நடைபெற்ற இடம் தெய்வ திருமகனார் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய நினைவிடத்தில் தான். அந்த இடத்துக்குள்ளே அண்ணன் சீமான் அவர்கள் எவ்வித அரசியலும் செய்ய மாட்டார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஐயா முத்துராமலிங்க தேவர் மீது அண்ணனுக்கு எவ்வளோ பெரிய மரியாதை இருக்குது, எந்த அளவுக்கு ஐயா முத்துராமலிங்க தேவரை உள்வாங்கி இருக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த அடிப்படையில் அந்த இடத்துக்குள்ளே அண்ணன் சீமான் அவர்கள் எந்தவித அரசியலையும் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, 1 வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவர்கள் ஐயா வைகோ அவர்கள் உடல்நலம் கொண்டிருந்த காரணத்தினால் அவர் மருத்துவமனையில் நேரடியாக போய் சந்திச்சுட்டு வந்தார். அந்த விடயத்துக்கு அப்புறமும் அந்த சூழ்நிலையிலையும் அண்ணன் மீதான விமர்சனங்கள் தமிழ் தேசியர்களிடமிருந்து வந்தது. ஆனால் இந்த சூழலில் ஒரு யதார்த்தமான சந்திப்பு, அண்ணன் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஐயா வைகோ அவர்கள் காத்துக்கிட்டு இருக்காருங்கிற செய்தி வருது. அண்ணன் திரும்பி பார்க்கும்போது ஐயா வைகோ அவர்கள் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே உள்ளே வராரு. வந்தோடனே அண்ணன் என்ன செய்ய முடியும்? அண்ணனுக்கு வந்து உண்மையவே சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், அண்ணன் சீமானுக்கு ஐயா வைகோ மீது ஒரு பெரும் மரியாதை உண்டு. அது மற்றவங்களுக்கு புரியுதோ இல்லையோ, எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி உறவுகள்கிட்ட சொல்லுவார் அண்ணன், நீங்கள் வந்து ஒரு 3 பேரை வந்து விமர்சிக்கக்கூடாது. அது ஒன்று அண்ணன் திருமாவளவன், இன்னொன்று ஐயா வைகோ அவர்கள், அந்தண்ட ஐயா ராமதாஸ் அவர்கள், இவங்க யாரையும் வந்து நீங்கள் விமர்சிக்கக்கூடாது அப்படின்னு அண்ணன் சீமான் வெளிப்படையாகவே மேடைகளில் பேசியிருக்கிறார். அந்த சூழலில் அவங்க மேலே அண்ணனுக்கு எவ்வளோ பெரிய பற்றுதல் மரியாதை இருக்குங்கிறத நாம் உணரணும். உணர்ந்துக்கிட்டு தான் அண்ணன் சீமான் கூட பயணிக்கணும். சும்மா மொட்டதாத்தம் குட்டையில் விழுந்த கதையாக நானும் நாம் தமிழர் கட்சிக்காரனும் சொல்லிக்கிறதுல ஒரு பெரிய விடயம் இல்லை. நாம் தமிழர் கட்சிக்காரனும் அண்ணன் சீமானுடைய கருத்தியலும், அண்ணன் சீமானுடைய அரசியலும், அண்ணன் சீமானோட தனிப்பட்ட உணர்வுகளையும் புரிஞ்சுக்கிட்டு நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கணும். ஐயா வைகோ அவர்கள் மீது நமக்கு பெரிய அளவில் விமர்சனங்கள் இருக்குது. தமிழ் தேசத்துக்கு நேர் எதிரான திராவிட கூடாரத்தில் அவர் இருக்கார். 2வது என்னென்னா, தமிழ் தேசத்தை அழித்து வீழ்த்தணும் அப்படின்ட்டு ஐயா வைகோ அவர்கள் பேசியிருக்கிறாரு. அது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அரசியலில் இதுவரையிலும் இருந்த ஆரிய திராவிட அரசியலில் இதெல்லாம் ரொம்ப சாதாரணம்.
இன்றைக்கி கடுமையாக விமர்சிப்பாங்க, நாளைக்கு அவங்க எல்லாம் சேர்ந்து கூட்டணி வைப்பாங்க. அந்த மாதிரியான சூழல்கள்லாம் நம்ம ஏகப்பட்டது பார்த்துருக்கோம். தமிழ் தேசிய அரசியல் அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கான உணர்வுகளை கொடுக்கல. இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவு, அண்ணன் சீமானை பொறுத்தளவு வேணும்னா வேணும், வேண்டானா வேண்டாம். கருத்தியல் ரீதியாக ஒருத்தரை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டு அரசியல் அவங்களோட எந்த தொடர்பும் இருக்காது. தனிப்பட்ட உறவுகள் அது தனியாக இருக்கும். அதை நம்ம பல முறை விளக்கியாச்சு. அதுக்கு மேலே அதை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அந்த சூழலில் ஐயாவை நேரடியாக பார்த்த உடனே அண்ணனுக்கு அந்த உணர்வு வயப்பட்டு அண்ணன் வந்து அவரை கட்டி பிடிச்சி பேசி பேட்டி அளிக்கிற அளவுக்கு போயிருக்க தவிர, மற்றபடி இதுக்குள்ளே அண்ணன் சீமான் அவர்கள் எந்த அளவுக்கும் அரசியல் பண்ணல. அதுக்கு காரணம் அந்த இடம். தெய்வ திருமகனார் ஐயா முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் போய் அண்ணன் சீமான் அவர்கள் எந்த காலத்திலையும் அரசியல் செய்வதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. அது தற்செயலாக நடந்தது. அது இயல்பாகவே நடந்து முடிஞ்சது. மற்றபடி இதை தமிழ் தேசியர்கள் போட்டு உருட்ட வேண்டிய தேவையில்லை. நீங்கள் வந்து கொஞ்சம் தேர்தல் களத்துக்கு வாங்க. தேர்தல் களம்ங்கிறது இன்றைக்கி 2026 நம்ம வந்து தனித்து நிற்கிறோம். தேர்தல் களத்தில் திராவிடத்தை எதிர்த்து உறுதியாக நிற்க போகிறோம். அதே நேரத்தில் வருகின்ற தேர்தல்களில் இந்த நிலை மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அண்ணன் சீமான் அவர்களுடைய முழக்கம் ஒன்று தான். திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் கூட கூட்டணி கிடையாது. மற்ற யார் கூட வேணாலும் கூட்டணி வைக்கிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது. இன்றைக்கி ஐயா வைகோ அவர்கள் மறைமுகமாக ஒரு செய்தியை திராவிடத்துக்கு, திமுகவிற்கு கடத்தி இருக்கிறார். உங்களுக்கு அதை பற்றி யாருமே பேசலை. நம்ம அதை பற்றி பேசணுன்னு தான் இந்த காணொலியை போடுறோம். திமுக கிட்ட ஐயா வைகோ அவர்கள் வெளிப்படையாக ஒரு செய்தியை சொல்கிறாரு. நீங்கள் மட்டும்தான் எனக்கான வாய்ப்பு இல்லை, சீமானும் எனக்கான வாய்ப்பு தான். உங்களை தலைமையேற்று நிற்கிறேன்னா சீமானை தலைமையேற்று நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறத ஒரு சமிகையை திமுக கொடுத்துருக்கிறாரு. இது அதை நோக்கி தான் நகரும். நான் திரும்பவும் சொல்கிறேன், அண்ணன் சீமான் அவர்கள் அதில் அரசியல் பண்ணல. ஆனால் ஐயா வைகோ அவர்கள்ட்ட அரசியல் இருக்குது. அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அவங்க அப்படி தான் அரசியல் பண்ணுவாங்க. அதை நம்ம தொடர்ந்து பார்த்ததுனால இதை நம்மளால் உணர முடியுது. நாளைக்கு இதே கம்யூனிஸ்ட்டுகள் நாளைக்கு நாம் தமிழர் கட்சியின் கூட்டணிக்குள்ளே வரத்துக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா திமுக, அதிமுக போன்ற ஊழல் பெருச்சாலிகளை வீழ்த்துறதுக்கு சீமான் போன்ற தேசியவாதியோடு நாங்கள் வந்து கை கோர்க்கிறதுல எந்த பிழையும் இல்லைன்னு கம்யூனிஸ்ட்டுகள் பேசக்கூடிய காலம் வரும். அன்னைக்கெல்லாம் அண்ணன் சீமானை போட்டு நீங்கள் புரட்டிக்கிட்டு இருந்தால் அது வேலைக்கே ஆகாது. தமிழ் தேசிய உறவுகள் கருத்தியல் தளத்தில் நம்ம வந்து உறுதியாக இருக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தேர்தல் அரசியல் களம்னு வரும்போது நாம் இந்த சூழல்களை புரிஞ்சுக்கிட்டு அண்ணன் சீமான் அவர்களுக்கு வலிமை சேர்க்கணும், வலிமையாக நம்ம வந்து களமாடணும். அண்ணன் சீமான் அவர்களோட உழைப்புக்கு தகுந்த பலனை நாம் உருவாக்கி தரணும். அதை விட்டுட்டு எதுக்கடுத்தாலும் பின்னாடி நின்றுக்கிட்டு முதுகுல குத்துற வேலை வச்சுருந்தா அது சரியாக இருக்காது. அது தமிழ் தேசிய அரசியல் அதிகாரத்தை நோக்கி பயணிக்கின்ற அந்த காலத்தை இன்னும் தளர்த்தி விடுமே தவிர நமக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தராது. தமிழ் தேசியர்கள் அண்ணன் சீமான் அவர்களுடைய அரசியலையும் தனிப்பட்ட வாழ்க்கையையும் அவரோட தனிப்பட்ட உணர்வுகளையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த அரசியல் களத்தில் அண்ணன் சீமானோட நிற்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி.